உண்டாதாக. இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறது சங்கீதம் 57. சங்கீதம் 57 அதோட தலைப்பு வாசித்தோம்னா, தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல்தஷ்கேத் என்னும் வாக்கியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு உபவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். 4 சங்கீத தலைப்புகளில் அல்தஷ்கேத் என்கிற வார்த்தை இருக்கிறது. 6 சங்கீத தலைப்புகளில் மிக்தாம் என்கிற வார்த்தை இருக்கிறது. அல்தஷ்கேத் அப்படின்னா எபிரேய மொழியில் அழித்து போடாதிரும் அப்படிங்கிறது அர்த்தமா. இந்த சங்கீதம் 57 என்ன சொல்லியிருக்குன்னா, தாவீதனுடைய ஜெபமும் அவருடைய துதியும் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இது தாவீது தன்னுடைய நெருக்கமான சூழ்நிலையிலும் எப்படி தேவனை நோக்கி ஜெபிக்கிறார், எப்படி துதிக்கிறார் அப்படிங்கிறத குறித்து தான் இங்கே பார்க்க போகிறோம். 57 சங்கீதம் 57 4 வாசித்தோம்னா, என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுஷபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயமாக இருக்கிறது. நமக்கு தெரியும், தாவீத சவுலுக்கு தப்பி ஓடி ஃபஸ்ட்டு நோபிக்கு வந்தான். நம்ம வந்து சங்கீதம் 56 பார்த்தோம். நோபிக்கு வந்தான். அடுத்து அங்கேருந்து தப்பி காத்துக்கு போகிறான். காத்துல இருக்கிற அந்த ஆகீஸ் ராஜாவுக்கு பயந்து என்ன பண்ணுறாங்க, பித்த கொண்டு நடிக்கிறாங்க. அடுத்து அங்கிருந்து தப்பிச்சு எங்கே போகிறாங்க, அதுலாம் என்கிற கெபிக்கு வராங்க. அடுத்து அங்கேருந்து தப்பிச்சு மோவாபில் உள்ள மிஸ்பாக்கு போகிறாங்க. அங்கே எதுக்கு போகிறாங்கன்னா, சவுல்னால தன்னுடைய குடும்பத்துக்கு ஏதாவது தீங்கு வரும்னு சொல்லிட்டு தன்னுடைய தகப்பனையும் தாயையும் பாதுகாக்கிறதுக்காக மோவாப் ராஜாவுக்கு கொண்டு போகிறாங்க. அடுத்து அங்கிருந்து அவர் ஆரேத் என்கிற ஒரு காட்டு பகுதிக்கு ஒளிந்து போகிறாரு. அடுத்து கேகிலா மேலே பெலிஸ்தர்கள் வந்து யுத்தம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டு பெலிஸ்தர்கள் வந்து அந்த கேகிலா மக்களுடைய பொருட்களையும் களஞ்சங்களையும் என்ன பண்ணாங்க, கொள்ளையிடுறாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டு தேவனத்தில் உத்தரவு பெற்று தேவன் வந்து சொல்கிறாரு, பெலிஸ்தரை வந்து உன்னுடைய கையில் ஒப்பு கொடுப்பேன் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவர் போயிட்டு கேகிலாவில் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அந்த மக்களை வந்து காப்பாற்றுறாரு. அடுத்து சீப் வனாந்தரத்தில் உள்ள மலைகளில் காடுகள் இப்படி எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாரு, ஒளிந்திருக்கிறாரு. அடுத்து மாகோ வனாந்தரத்துக்கு போகிறாரு. அங்கேருந்து என்கேரி மலைக்கு போகிறாரு. அங்கே தாவீது ஒளிந்திருக்கிறான் என்பதை சவுல் வந்து தெரிந்து கொண்டு சவுலும் அவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரும் ஒரு சிங்கம் எப்படி வேட்டையாட காத்திருக்கும் அதுபோல் சவுல் வந்து தாவீதை கொலை செய்வதற்காக அவனும் அவனோடு சுற்றி தெரிஞ்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழலை தான் வெளியிருக்கிறாரு. என் ஆத்துமா சிங்கங்கள் நடுவில் இருக்குது. இந்த சவுலையும் அவரோடு கூட இருக்கிறவர்களே அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய ஆத்துமா சிங்கங்கள் நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து பார்த்தோம்னா, தீயை இறைக்கிற மனுஷபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயமாக இருக்குது. அவங்க சுற்றி இருக்கிற மனுஷங்கள் எப்படி இருக்கிறாங்களாம், தீயை இறைக்கிறவர்களாக இருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அதே தோவைக்கு குறித்து பார்த்தோம். தோவைக்கு தாவீது வந்து அகிமெலேக்கிடத்தில் இருக்கிறத காட்டி கொடுத்தனால தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட 85 ஆசாரிகள் என்ன பண்ணாங்க, கொலை செய்யப்பட்டாங்க. அவர்களோட அவருடைய குடும்பங்களும் என்ன பண்ணாங்க, கொலை செய்யப்பட்டாங்க. அடுத்து கேகிலா மக்களுக்கு இப்போ தான் நம்ம பார்த்தோம், தாவீது வந்து பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அந்த மக்களை காப்பாற்றினாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு சவுல் வந்து நம்மளை கொண்டு விடுவாங்க என்று பயந்து அவர்கள் என்ன பண்ணாங்க, தாவீதை காட்டி கொடுக்க துணிந்தாங்க. அடுத்து சீப் வனாந்தரத்தில் இருக்கிற மக்கள் வந்து தாவீது வந்து எங்கள் மலைகளில் ஒன்றில் தான் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சவுலை வரவழைத்து காட்டி கொடுத்துருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லா மனிதர்களும் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவருடைய பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்களுடைய நாவு கருக்கான பட்டயமாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் தாவீது எங்கே இருக்கிறாரு, அந்த கெபியில் ஒளிந்திருக்கிறார். அந்த இருளான சூழ்நிலை இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, பிற மனிதர்களுடைய உதவியை நோக்கி நாடாமல் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். வாசிக்கலாம் சங்கீதம் 57:1, எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கனங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். என்ன பண்ணுறாரு, அதில் ஜெபிக்கிறாரு, என் தேவனே எனக்கு இறங்கும், என்னுடைய ஆத்துமா உண்மையே அண்டி கொண்டிருக்கிறது. விக்கனங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலே வந்தடை. விக்கனங்கள் அப்படின்னா ஆபத்து, அந்த ஆபத்து கடந்து போகிற மட்டும் உங்களுடைய செட்டைகளின் நிழலே வந்தடைவேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படி ஒரு தாய் பறவை தன் குஞ்சுகளை ஆபத்து வரும்போது தன் செட்டைகளின் கீழ் மறைத்து பாதுகாப்பது போல தேவன் மீது நம்பிக்கை வைத்து அவரையே அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளே, அவர் செட்டைகளின் நிலையில் தஞ்சமாக இருக்கிறவர்களே, அவர் எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார் என்று தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். இங்கே அவர் நமக்கு ஒரு செபத்தை கற்றுக் கொடுக்கிறாரு, ஒரு விசுவாச பிறகு கற்றுக் கொடுக்கிறாரு. 2வது 57:2 வாசித்தோமானால், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். இங்கே அவர் அசைக்க முடியாத நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். மார்க்கு 11:24 வாசித்தோமானா, ஏசு எப்படி ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து 1 யோவான் 5:14-15 வாசிக்கலாமா? நாம் எதை கேட்டாலும் அவர்
அவைகளை பெற்றுக்கொள்கிறோம் என்று விசுவாசிக்க வேண்டுமா. இங்கே நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து சங்கீதம் 57:3 என்னை விழுங்க பார்க்கிறவர்கள் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். தேவனை நம்பி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அவரை அண்டிக் கொள்ளும் போது, அவருடைய செட்டைகளுக்கு இருக்கும்போது சத்ரு நம்மளை மேற்கொள்ளாதபடி அவர் பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசையை அனுப்புவார். பரலோகத்திலிருந்து என்ன வரும்னா தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். கிருபை சங்கீதம் 103:17 வசிக்கலாமா? கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேல் என்றும் இருக்குது. அவருடைய கிருபை எப்படிப்பட்டதுன்னா, அவருடைய கிருபை பூமியிலிருந்து வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு பெரிதாக இருக்கிறதா. கிருபையினாலே நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு என்று சொல்லப்படுகிறது. அவருடைய கிருபையினாலே நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிருபை நம்மிடத்தில் இருக்கும்போது இந்த பலவீனங்கள் நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார். 2 Corinthians 12:9 சொல்கிறது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லப்படுகிறது. தேவ கிருபை உங்களிடத்தில் இருக்கும்போது ஆசீர்வாதம் பெருகும். 2 Corinthians 9:8 சொல்லப்படுகிறது, சகல நற்கிரியைகளிலும் பெறுகிறவர்களாக இருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகல கிருபையும் பெருக செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய கிருபை நம்மளோடு இருக்கும்போது நம்ம ரட்சிக்கப்படுறோம், நம்ம நீதிமான்களாக்கப்படுறோம், நம்முடைய பலவீனங்களில் புது பலன் கிடைக்கிறது, நம்மளுடைய ஆசீர்வாதம் பெறுகிறதா இருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் அவர் நமக்கு என்ன கொடுக்க? ஒரு சத்தியத்தையும் கொடுக்குறார். சத்தியம் சங்கீதம் 91:4 வசிக்கலாமா? அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். அவருடைய சத்தியம் நமக்கு எப்படி இருக்குமா? ஒரு கேடகமாக இருக்குமா? அவருடைய சத்தியம் அவர் சொன்னதை செய்து முடிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவருடைய சத்தியம் மேகமண்டலத்திற்கு மேலே அசைய முடியாத அளவுக்கு நிலைத்திருக்கிறதா இருக்குது. அவர் கொடுக்குற சத்தியம் என்ன ஆகுனா, நம்ம எப்படி வாழணும், இந்த வாழ்க்கைக்கு வேண்டிய வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கும். நம்முடைய ஆத்துமா சீர்படுவதற்கும் ஸ்திரப்படுவதற்கும் நிலைப்படுவதற்கும் தேவையானவைகளை கற்றுக் கொடுக்கும். நம்முடைய ஆத்துமாவுக்கு தேவையான போஷாக்கு தருகிறதா இருக்கிறது. இப்படிப்பட்ட கிருபையும் சத்தியமும் நம்மிடத்தில் இருக்கும்போது நம்ம எதை குறித்தும் கலங்காமல், எதை குறித்தும் கவலைப்படாமல் என்ன பண்ணணும்? தேவனை துதித்து பாடி அவரை ஆராதிக்கணுமா. அடுத்து சங்கீதம் 57:6 வசித்தோம்னா, தேவனை நம்பி தேவனுடைய செட்டைகளின் கீழ் இருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகும். அதே போல தான் இங்கே அவர் எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதில் நடுவிலே விழுந்தார்கள். அவருக்கு முன்பாக குழியை வெட்டி யார் விழுந்தாங்க? அவர்களே தான் விழுந்தாங்க. இங்கே நம்ம ஆமான் பார்த்துக்கலாம். ஆமான் மொர்தெகாய்க்காக ஒரு தூக்கு மரத்தை உண்டு பண்ணினா, ஆனால் அந்த தூக்கு மரத்தில் யாரை தூக்கில் போட்டாங்க? ஆமானை தான் தூக்கில் போட்டாங்க. அதே மாதிரி ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே அக்கினி சுழலில் போட்டவர்களே என்னன்னாங்க? அந்த அக்கினிக்கு இரையானார்கள். ஆனால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அவர்களோடு கூட யார் இருந்தார்? தேவன் இருந்தார். உங்களுக்கு விரோதமாக சத்ரு எழுப்புகிறார்கள் அப்படின்னு நீங்கள் பயப்படாதுங்க, அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். தேவனுடைய கிருபை உங்களை தாங்கி நடத்துகிறதா இருக்கிறது. அடுத்து சங்கீதம் 57:7-11 வரைக்கும் தாவீது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு? அதிகாலமே எழுந்து தேவனை உயர்த்தி பாடி கீர்த்தனம் பண்ணி அவரை மகிமைப்படுத்துறாரு. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கலாம், நம்முடைய பலவீனங்கள் அதிகமாக இருக்கலாம், நோய்கள் அதிகமாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் காட்டிலும் கர்த்தர் என்னவா இருக்கிறார்? பெரியவராக இருக்கிறார். அவருடைய கிருபை வான பரியந்தமும் பெரியதாக இருக்கிறது. தேவனுடைய கிருபையை நம்பி அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாக இருக்கிறவங்களுக்கு அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்புகிறவராக இருக்கிறார். அவருடைய கிருபையும் சத்தியம் உங்களை வழிநடத்தும் என்று சொல்லி இந்த வார்த்தையை உங்களுக்கு கடந்து போகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.